அதாவது 7,00,000 9,00,000 கொடுக்குறாங்க சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் என்ன இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது அவர் சொல்லி வாங்கணும் அப்படியே அப்படிதான் பேசுகிறப்ப அவர் முன்னாடி தான் ஃபோன் போட்டு பேசினேன். சரி அப்படின்னா இவங்களை குடி வெட்டுமானு கேட்டேன். இல்லை ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்க. வேலையை 198% வைக்க தேவைப்பட்ட 2% 198% வைக்க 2% தான் இப்போ நீங்கள் 5 to 6 லட்ச ரூபா வாங்கினா தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு. இவர்கிட்ட சொல்லி நான் 3 லட்ச ரூபா கொடுக்குறாரு. திங்கட்கிழமை இன்னைக்கு 3 லட்ச ரூபா தரேன். வேலை வாங்கி தருவதாக கூறி அரங்கேறும் மோசடி. மணப்பாறை எம்எல்ஏ பெயரில் வசூல் வேட்டை நடத்தும் ரஹ்மான். யார் இந்த ரஹ்மான்? என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். தீபாவளி சீட்டு மோசடி, ஏலச்சீட்டு மோசடி, வேலை வாங்கி தருவதாக மோசடி என தினமும் 10-15 மோசடிகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் மோசடியும் ஓயவில்லை, ஏமாந்து போகும் மக்களும் திருந்தியதாக தெரியவில்லை. நாள்தோறும் மோசடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில் இப்போது புதிதாக கிளம்பி இருக்கிறது திருச்சி மாவட்டம் வளநாடு கைகாட்டி அப்துல் ரஹ்மானின் வசூல் வேட்டை மோசடி. இவர் அரசு வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பண வசூல் செய்கிறார். இதற்காக இவர் மணப்பாறை தொகுதி மாமக எம்எல்ஏ அப்துல் சமது பெயரை பயன்படுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார். அப்துல் ரஹ்மான் அப்படி என்ன வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்? வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மருங்காபுரி ஒன்றியம் வளநாடு கைகாட்டியில் காலனி வியாபாரம் செய்து வருபவர் முஸ்தபா என்பவரது மகன் அப்துல் ரஹ்மான். இவர் மணப்பாறை தொகுதி எம்எல்ஏ அப்துல் சமது பெயரை சொல்லி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் சமீபத்தில் கூட அப்துல் ரஹ்மான் அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் பறிக்கும் சம்பவங்கள் பல நடந்துள்ளதாக மணப்பாறை பகுதி மக்கள் கதையாக கூறுகிறார்கள். ராம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த மணிவேல் என்பவருடைய மனைவி வெண்ணிலா. இவருக்கு ரேஷன் கடையில் உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி ராம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் பேசுகிறார் அப்துல் ரஹ்மான். நான் அதான் சொல்லலாம் கன்ஃபார்ம்ட்டாங்க. அப்புறம் அவர் காலையிலே நாங்கள் ஃபோன் யோசிச்சார் நேரமான அனந்தாவதுக்கு வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா அவங்க யோசிக்கக்கூடாது, நம்ம இல்லைன்னா அடுத்தடுத்து வேக்கண்ட் இருக்குது. இப்போ இவர் கொஞ்சம் லேட் பண்ணாதனால இன்னொரு ஆள் நம்ம ஆளே தான் ஆளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆளை சொல்ல விரும்பலை. மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது தான் இதற்காக பணம் வாங்க சொன்னார் எனவும் கூறுகிறார். இப்படி பேரம் பேசி 3 லட்சம் ரூபாய் வீதம் 2 முறை 6 லட்சம் ரூபாய் பெறும் வீடியோ சமீபத்தில் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் எம்எல்ஏ அப்துல் சமதுவிடமும் அவரது உதவியாளர் காதரிடமும் பேசிவிட்டேன், 98% வேலை உறுதியாகிவிடும் என்று சொல்லிவிட்டார் என அப்துல் ரஹ்மான் பேசுகிறார். ரேஷன் கடை உதவியாளர் வேலைக்கு ரூபாய் 9 லட்சம் பேசி ரூபாய் 6 லட்சம் கையூட்டு பெறும் இந்த செயல் எம்எல்ஏ அப்துல் சமதுவுக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை. இந்த வீடியோ வெளியாகி மணப்பாறை பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் எம்எல்ஏ அப்துல் சமதுவிடமிருந்து எந்த மறுப்பும் வந்ததாகவும் தெரியவில்லை. அதே சமயம் வெண்ணிலாவிற்கு வேலை கிடைத்ததாகவும் தெரியவில்லை. ஆனால் அப்துல் ரஹ்மான் ரூபாய் 6 லட்சம் வாங்கிவிட்டார். அப்துல் ரஹ்மான் கைவரிசை இன்னும் எங்கெல்லாம் நீண்டிருக்கிறதோ அந்த பட்டியல் நீள்வதற்குள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிறார்கள் மணப்பாறை தொகுதி மக்கள். இதற்கான விளக்கத்தை எம்எல்ஏவிடம் எதிர்பார்க்கிறார்கள் மணப்பாறை தொகுதி மக்கள்.